நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இறைவனுக்கு துளசி படைக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம். அதுலேயும் நிறைய பேருக்கு சாலக்கிராம பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி சாலக்கிராம பூஜை துளசி ஏகாதேசி அன்னைக்கு பறிக்கப்படாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, அன்னைக்கு அந்த தேவதை விஷ்ணுவை நினச்சி பூஜை பண்ணிகிட்ருக்கு. அந்த நேரத்தில் பிச்சா பாவம். ஸோ ஏகாதசி அன்னைக்கு பறிக்கப்படாது. அதே மாதிரி விநாயகப் பெருமானுடைய அருள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்தால் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக விநாயகனுடைய அருள் கிடைக்கும். மகாலட்சுமியும் சர்வ தேவதைகளுக்கும் நல்லெண்ணெய், எல்லா தேவதைக்கும் நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய். குலதெய்வ அனுகிரகம் எங்களுக்கு இருக்கா இல்லையா தெரியல. நிறைய பேர் பிரசன்னத்தில் பார்க்கும்போது கேட்குறோம். அதில் வேப்ப எண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய் இதை ஏற்றுனா கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கேட்கும்போது நாங்கள் சில பெரியவர்கள்ட்ட சென்று வேத சாஸ்திர பண்டிதர்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டோம். இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் கேட்டபோது அருளாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 மஞ்ச கொம்பு, உருண்டை மஞ்சள்னு சொல்கிறாங்க, அந்த உருண்டை மஞ்சளை குங்குமம் தடவி சுத்தமான சிகப்பு துணியில் உங்களுடைய அப்பா அம்மா மூதாதையர்களை நினைத்து பக்தியுடன் உங்கள் பூஜை ரூமில் கட்டி வச்சா 5 நாளில் கனவாகவோ அல்லது உங்களுடைய நினைவாகவோ அல்லது ஏதோ ஒரு தகவலாகவோ கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. பெருமாளை மைசூரில் இருந்து தண்டிகையில் எழுந்தருளச் செய்து கொண்டு வந்ததால் தண்டிகை அரங்கநாதர் என்ற திருநாமத்தை சுவாமிகள் கொண்டுள்ளார். நித்திய ஆராதனைகள், சிறப்பு விசேஷ ஆராதனைகள், அன்னதானம், ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆகியவை அனைத்தும் இத்திருக்கோவிலில் சிறப்புற நடைபெறுகின்றன. பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் 4ஆம் வார சனிக்கிழமை அன்று சிறப்பு பூஜை வழிபாடுகளும் ஆராதனை விழாவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீமதி ராமானுஜாய நம. இந்த சேவை ஆற்றிருக்கிற சன்னதி கணவாய்ப்பாளையம் கணவாய்மலையில் இருக்கிற தண்டிகை ரங்கநாத சுவாமி சன்னதி ஒரு 1000 வருடங்களுக்கு முற்பட்ட சன்னதி. எம்பெருமானார் இங்கிருந்து திருச்சியிலிருந்து கிருமிகண்ட சோழனுடைய கொடூரத்தினாலும் நிறைய பாப செயல்களுக்கும் இங்கேருந்து இங்கேருந்து புறப்பட்டு மேல்கோட்டை போகிறச்சே இந்த சன்னதிக்கு ஒரு நாள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காருங்கிற அற்புதமான சன்னதி. எம்பெருமானார் இங்கே வந்துட்டு போனதுக்கு சாட்சியாக எம்பெருமானாரோட அற்புதமான திரு அவதாரம் சேஷ ரூபத்தில் இருக்கிறதுனால அது அவருடைய திரு அவதார விக்கிரகத்தோடு சேர்த்து ஒரு சிலா ரூபத்தில் கூட இருக்கார் சுவாமிங்க. அப்படிப்பட்ட சன்னதி. இந்த சன்னதி பாஞ்சராத்திர ஆகமப்படியும் ரங்கநாதர் கிழக்கே திருமுக மண்டலம் சதுர்புஜ ரங்கநாதரோட அற்புதமாக சங்கு சக்கரம் அபயஹஸ்தங்களோட ஆனந்தமான வைத்தஞ்சல் என்கிற கையும் முகமும் ஒருவளும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடியும் என்கிறபடி அற்புதமான சேவை சாதிக்கிறார். இங்கே சன்னதியில் ரொம்ப அற்புதமான விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா, பெருமாள் 6 நாட்கள் யோகத்தில் இருக்காருன்னு சொல்கிறார். என்ன காரணத்துக்காக யோகத்தில் இருக்கார்? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நந்தாதீபம் வைக்கிறதுன்னு ஒரு அற்புதமான வழக்கம் இருந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு மழைங்கிறதுனால நித்திய ஆராதனை பண்ணிட முடியலை. அதுக்கப்புறமா பெருமாள் யோகாபியாசத்தில் இருக்கிறதா நிறைய அறிவுறுத்தப்பட்ட காரணத்தினாலும் இங்கே பெருமாள் 6 நாட்கள் யோகத்தில் இருக்கார். ஒரு நாள் மாத்திரம் அற்புதமாக சேவை சாதிக்கிறார். அதுவும் சனிக்கிழமை. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சனிக்கிழமை வசந்ததாக கொண்டாடப்படுறது. என்றைக்கும் சேவிச்சோன்னா நிறைய எல்லாம் பெருமாள் சன்னதிக்கு பக்த கோடிகள்லாம் சன்னதிக்கு போகிறதே சனிக்கிழமை நாளில் தான் பெருமாள் சன்னதி சேவிக்கிறதுக்காக. அற்புதமான வரப்பிரசாதி இந்த பெருமாள். கோவிலுக்கு செல்லும் வழி. கோவை மாவட்டம் காரமடையை அடுத்துள்ள மருதூர் ஊராட்சி கணுவாய்பாளையம் அருகே உள்ள கட்டாஞ்சி மலைஸ்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு தண்டிகை அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில். இன்னைக்கு நமக்கு அருள் சுரக்கும் ஆலயமாக ஆனந்தமாக வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தண்டிகை அரங்கநாதரை வழிபட்டால் 3 ஜென்ம சாபத்தை போக்கக்கூடிய அருள் சக்தி வாய்ந்த ஸ்தலத்தில் இன்று பெருமாள் நமக்கு சேவிக்க புண்ணியம் சாதித்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி,
வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.